அவங்க ஃபோட்டோகிராஃபர் பிஏபிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொடுத்து ரெக்ரூட் பண்ண சொல்கிற தாவேகாவோட டிரான்ஸ்பரன்சிக்கு தான் கட்சியோட கேண்டிடேட்டுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பண்ணுவாங்களா? வாக்காளராக யோசிக்கிறேன். மண்ணின் மைந்தன் சீட்டுனா திருச்சி தொகுதியில் இருக்கவங்களுக்கு தானே சீட்டு கிடைக்கும், திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கவங்களுக்கு தானே சீட்டு கிடைக்கும். அப்படிங்கிறத தலைவரே சொன்னதுக்காக இதை பைபாஸ் பண்ணுற மாதிரி தான் அவர் செய்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு சீட்டு கேட்குறது வந்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு சீட்டு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? ஐயா நான் அவங்க சீட்டு வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்? தலைவர்கிட்ட தான் கேட்கணும், பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும். இதுதான் உண்மையான பண்பு. இந்த பண்பை மீறி நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கிழக்கு தொகுதியில் கேட்டீங்கன்னா தெருவுக்கு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎம்சி, எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தொகுதியில் நம்ம இருக்கிறதுனால சொல்றேன், புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது தொகுதி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்தோ வந்து எனக்கு சீட்டு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அண்ணாமலை அவர்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியா மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு வீடியோ போட்டு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணி 2 பக்கமும் ஒரு கோல் போட்டு பார்க்கலாம், எங்க போகுதோ அங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ பண்ண வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா யாரும் என் புகைப்படத்தை யூஸ் பண்ணாதீங்க, என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். ஸோ அதுவே இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, நீங்களே சொல்லுங்க நான் வரவா வேணாமான்னு சொல்லிட்டாரு. இப்போ நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம், என்னன்னா தாவேகா கவர்மெண்ட் நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறாரு. என்னை வர சொல்றாங்க நிறைய பேர், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், சீக்கிரம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த விஷயம்லாம்? அதாவது எந்த கட்சிக்குள்ள போகணும் அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாரா, என்னை எங்க சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எடுத்துக்கலாமா? அது வந்து ஒரு தனி மனுஷனோட ஒரு இதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் நான் வந்து ஐ டோன்ட் ப்ரொமோட் திஸ். டு பி வெரி வெரி ஃப்ராங்க், பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டான கட்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு வந்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினச்சி அவர் பண்ணுறாருன்ற தோரணையில் தான் நான் அதை பார்க்குறேன். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருச்சி கான்ஸ்டிடுவன்சியாக இருக்கட்டும், மிச்ச 4 கான்ஸ்டிடுவன்சி மொத்தம் 5 இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து அஸ் அ டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டி எல்லாத்துக்குமே வந்து கால் ஃபார் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? எல்லாத்துலேயும் விண்ணப்பம் வாங்குவாங்களா மாட்டாங்களா? அப்படிங்கும் போது அந்த விண்ணப்பத்தை பைபாஸ் பண்ணுற மாதிரி இவர் பேசுறது, இது ஏற்றுக்கக்கூடிய விஷயமா இருக்கா? ஏன்னா எப்பயுமே வந்து தாவேகா வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாங்க. எப்போதுமே நம்ம 58 வருஷமா 9 வருஷமா இருந்த அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது அமைச்சர் அவங்களே அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க ஃபோட்டோகிராஃபர் பிஏபிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொடுத்து ரெக்ரூட் பண்ண சொல்கிற தாவேகாவோட டிரான்ஸ்பரன்சிக்கு தான் கட்சியோட கேண்டிடேட்டுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் பண்ணுவாங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வழக்கறிஞர்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் லீடர்ஸை அப்பாயின்ட் பண்ணணும், புரிஞ்சுங்களா. ஏஏஜிலேருந்து ஆரம்பித்து கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏபிபிலேருந்து ஆரம்பித்து கவர்மெண்ட் அட்வொகேட் கிரிமினல் சைடு வரைக்கும் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணணும். அப்புறம் ஜிபி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், புரிஞ்சுங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்குது. இன்னைக்கு எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முன்னாடினா கவர்மெண்ட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. நோட்டிஃபிகேஷனை போட்டு நோட்டிஃபிகேஷனை வாங்கி மோராலஸ் அவங்க கட்சிக்காரங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியில் உட்கார வைப்பாங்க. அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு போர்டு ஒன்று செட் பண்ணி அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சு, புரிஞ்சுங்களா, அந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு பிஏ இதனால் வந்து ரொம்ப இவர் தான்ப்பா எனக்கு தோதான பிஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கடந்த அரசில் பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் சாருக்கு தினேஷ்னு ஒருத்தர் பிஏ வந்தார், அவருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தவரை பிஏ ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட பிஆர்ஓ, ஃபோட்டோகிராஃபரு, பிஏ இந்த மாதிரி விஷயத்த கூட டிஎன்பிசி வழியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு கட்சி இதை வரவேற்குமா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட நானும் ஒன்று வைக்கிறேன், புரிஞ்சுங்களா. ஸோ கண்டிப்பாக விண்ணப்பம் கொடுக்கப்படும். ஓகேங்களா. லாரன்ஸ் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே சரி, ஓகேங்களா, அவங்க விருப்பப்படுறவங்க வந்து அதை விண்ணப்பிக்கலாம், புரிஞ்சுங்களா. அதுவும் இல்லாமல் தலைவர் ரொம்ப கிளியராக ஒன்று சொல்லிட்டாரு, இன்னைக்கு என்ன மண்ணின் மைந்தனுக்கு தான் சீட்டு அப்படின்ட்டார்.
ஓகேங்களா. அவர் திருச்சி கிழக்கு தொகுதி ஆரம்பிச்சனால சொல்கிறேன். நான் திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் வாக்காளர் வேட்பாளராக வந்து 2021 இருந்தேன். ஓகே ஓகேங்களா. தலைவர் நிற்கிறாருங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அது 2026 வந்து நாங்கள் இது பண்ணல. புரிஞ்சுங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாக்காளராக யோசிக்கிறேன். மண்ணின் மைந்தனுக்கு சீட்டுனா திருச்சி தொகுதியில் இருக்கவங்களுக்கு தானே சீட்டு கிடைக்கும், திருச்சி கிழக்கு தொகுதியில் இருக்கவங்களுக்கு தானே சீட்டு கிடைக்கும். அப்படிங்கிறத தலைவரே சொன்னதுக்காக இதை பைபாஸ் பண்ணுற மாதிரி தான் இவர் செய்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இவர் ஆரம்பிச்சது இல்லாமையும் இப்போ மற்றவங்க நாமும் இந்த லோக்கல் பொலிட்டிஷியனாக ஆரம்பிச்சிட்டாங்க. தன் பையனுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் போடுறதும், யூடியூப் வச்சு பேச வைக்கிறதும், புரிஞ்சுங்களா. இது வந்து ஒரு ராங் டைனமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறேன். நரேட்டிவ் செட் பண்ணுறேன். ஆமாம், ராங் டைனமிக்னே சொல்கிறேன். அந்த நரேட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து ராங் டைனமிக். இதை வந்து கண்டிப்பாக தாவேகா வந்து வரவேற்காது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாவேகா சைடில் வந்து முன்னாள் அமைச்சர்கள், ஓகேங்களா, எம்எல்ஏஸ், எம்பிஎஸ், கவுன்சிலர்ஸ் மட்டும் பல பார்ட்டியில் பொறுப்பில் இருந்தவங்க, பல யூனியனில் இருந்தவங்க எல்லாம் வந்து லைன் அமைச்சு வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டு சீட்டு கேட்குறது வந்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு சீட்டு வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? ஐயா நான் உங்கள் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்? தலைவர்கிட்ட தான் கேட்கணும், பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கணும். இதுதான் உண்மையான பண்பு. இந்த பண்பை மீறி நடக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இன்னொரு கட்சியும் உதயமாயிருக்குல்ல, அண்ணாமலை அவர்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியா மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு வீடியோ போட்டு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரு கோல் போட்டு பார்க்கலாம், எங்க போகுதோ அங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அது கண்டிப்பா, அது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு யோசனை தான் எனக்கும் வருது. ஏன்னா அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து திருச்சி கிழக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாப்ல. நான் அந்த 18 நிமிஷம் வீடியோ நானும் பார்த்தேன், புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் ரஜினி சாரை பத்தி பேசினாரு, அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேசினாரு, அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் அப்படின்னாரு, ஓகேங்களா, என் தோழர்னாரு, என் நண்பர்னாரு, எல்லாம் பல முகமாக சொன்னார். ஆனால் அவர் நேரில் சந்திச்சாராங்கிறத இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை, புரிஞ்சுங்களா. அவர் ஜெயிச்சிட்டாரு, ஜெயிச்சோடனே நான் போய் சேர்றேன்னு தான் அவர் சொன்னார். அதை தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அதாவது கஷ்டப்படும் போது யாருன்னா கூட இருந்தாங்களோ அதை தான் வந்து தலைமை வந்து பண்பாக வந்து நினைக்கும், புரிஞ்சுங்களா. அதனால அந்த சீட்டு வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கான சீட்டு தான் வந்து தாவேகா சைட்லேருந்து முடிவு பண்ணுவாங்கங்கிறத பெரிய நம்பிக்கை. அவர் ஒரு காமன் கேண்டிடேட்டா, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலையாகவும், ஓகேங்களா, டிஎம்கே சார்பாகவும், ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து நான் பார்க்கும் போது அப்படி தான் தோணுது. அதுக்கு ஒன்றே பயந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இவர் பண்ண வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா யாரும் என் புகைப்படத்தை யூஸ் பண்ணாதீங்க, என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ஸோ அதுவே இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ரஜினி சார்ட்டே இவர் சீட்டும் கேட்கல, ஒன்றுமே பண்ணல. ஆனால் என் புகையோடமோ என் பேரையோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக ரஜினி சார் வந்து அறிக்கையே விட்டார். அது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம்ல, அண்ணாமலை அவர்களுக்கும் இவங்களுக்கும் பொருந்தும் இல்லை. இல்லை, அதுதான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, காமனாக வந்து யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது. நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, அதனால இந்த கேள்விக்கு இது பொருள் உள்ளுக்குள்ள வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்படிங்கும்போது ரஜினி சாரே வந்து சொல்லும் போது இதை வந்து விஜய் சார் வந்து ப்ரொமோட் பண்ணுவாரா அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது வந்து தலைமை வந்து கண்டிப்பாக முடிவெடுக்கும். அவரை வந்து உங்கள் சேனல் வழியாக அவர் விண்ணப்பம் தெரிவிக்கட்டும், புரிஞ்சுங்களா. விண்ணப்பத்தில் அவர் வந்து ப்ராப்பர் கேண்டிடேட்டாக இருந்தால் தாவேகாலேருந்து சீட்டு கொடுப்பாங்க. ஓகே, அந்த வீடியோலையும் சொன்னது நான் பார்த்தேன் என்னன்னா, அரசியலுக்கு வரக்கே கொஞ்சம் பயத்துல இருந்த, தயக்கத்துல இருந்தேன், அம்மா விடலை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ வரக்கான கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நடிகரா வந்து ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ நம்மளும் ஒரு நடிகர், நம்மளும் சிஎம் ஆயிடலாம், ஒரு அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸா? இல்லை, நான் அதை எப்படி யோசிப்பேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. ஒரு படத்தில் வந்து சந்தானமும் ஜெய்யும் இருப்பாங்க. ஹலோ அப்பா, எங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரா சினிமாவில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜெய் ஃபோன் பண்ணுவார். உங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி பாரு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இங்கே தெருவுக்கு தெரு 4 பேர் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சீட்டுக்கு. அது சினிமாவும் நான் அதை கம்பேர் பண்றேன். சந்தானம் சொல்லுவார், தெருவுக்கு தெரு 4 பேர் ஹீரோ ஆகணும்னு அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான். இங்க திருச்சி கிழக்கு தொகுதியில கேட்டீங்கன்னா தெருவுக்கு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிஎம்சி, எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தொகுதியில் நம்ம இருக்கிறதுனால சொல்றேன், புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது தொகுதி உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்தோ வந்து எனக்கு சீட்டு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இது அந்த நகைச்சுவையும் இந்த நகைச்சுவையும் நான் சேர்த்து தான் பாக்குறேன். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி. இந்த 1 மாத கால ஆட்சியில வந்து நிறைய விமர்சனங்கள் வருது, பாராட்டுகளும் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க?
நான் வந்து அதான் சொல்கிறேன், 120 பேர், 120 ப்ளஸ் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 120 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் முதல்வர்லேருந்து ஆரம்பித்து எம்எல்ஏஸ் வரைக்கும் கூட்டணி கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் உழைக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போதும் பார்க்காத அளவுக்கு நான் எப்போதுமே பதிவு செய்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மணிக்கு போங்க செக்ரட்டரியேட்டுக்கு. 5 மணிக்கு நீங்கள் போய் அந்த செக்ரட்டரியேட் பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி காரு கும்பல் இருக்குதோ அதே மாதிரி காரு கும்பல் இருக்குது. புரிஞ்சுங்களா. இன்றைக்கி ஒரு அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 8 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிறாங்க செக்ரட்டரியேட்டில். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்கிறாங்க. ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஓகேங்களா. எல்லாத்து உழைப்பையுமே நம்ம வந்து பாராட்டணும். ஃபஸ்ட்டு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தொகுதியில் உள்ளுக்குள்ளே போகிறது, ஆய்வு செய்கிறது. ஓகேங்களா. ஒரு எம்எல்ஏவும் போகிறது, ஆய்வு செய்கிறது. ஒரு அமைச்சரும் போகிறது, ஆய்வு செய்கிறது. புரிஞ்சுங்க. இப்போ நண்பர் ரமேஷ் அவர்கள், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா. அதிமுக எம்எல்ஏ வந்து அவருக்கு கோயிலானா பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதிமுக எம்எல்ஏவோட பேர் விடப்பட்டது அப்படின்றதுக்கு பர்சனலாக கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, அவர் பேரை நீங்கள் போடணும், ஏன்னா அவர் தொகுதியில் வருது அப்படின்னு சொல்லி இன்விடேஷனில் கூட அதிமுக எம்எல்ஏவோட பேரை போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்து வேலை செய்யணும், எல்லா மக்களுக்காகவும் வேலை செய்யணும். 8 கோடி மக்களுமே என்னோட மக்கள் அப்படின்றது நினைக்கிற தோரணை வந்து பார்த்தீங்கன்னா கடைநில விசுவாசிகள் வரைக்கும் அது இருக்குது. இது வந்து இந்த மென்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இந்த லேடிஸ்ன்னு பார்த்தா புரோட்டோகால் விஷயம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து அதுக்குமா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விழாவில் பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் வாங்கம்மா ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் பக்கத்தில், இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அம்மா நீங்களும் கை வைங்கம்மா, அண்ணா நீங்களும் கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை மேயரை கையை வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஓகேங்களா. தாவேகா வந்து எல்லாத்தையும் அரவணை வச்சு தான் போகுது. அதாவது நீங்கள் மாற்று சிந்தனை, மாற்று ஐடியாலஜி, எங்களுக்கு எதிரிகளாக இருந்தால் கூட சரி, ஓகேங்களா, நீங்கள் எங்களோட மக்கள் அப்படின்ற பார்வையில் தான் வந்து தமிழக அரசு இன்னைக்கு போகுது தாவேகா தலைமையில். புரிஞ்சுங்களா. அதை நம்ம வந்து ரொம்ப பாராட்டுறோம். ஒரு மிஸ்டேக் இங்கே பண்ணிட்டாங்க, ஒரு அராஜகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னுமே நீங்கள் வந்து தாவேகா சைடு நீங்கள் சொல்ல முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து எப்போயுமே பதிவு செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் வருது. சார் நான் ஒன்றே சொல்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் நம்ம இழுத்து மூடிட முடியாது. புரிஞ்சுங்களா. அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா யார் தப்பு செஞ்சாலும் உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும், தப்பு செய்யாமல் பார்த்துக்கணும். இவ்வளோதான். தப்பு செய்யாமல் பார்த்துக்கணுங்கிறது நம்பர் 1. தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது வந்து தாவேகா நம்பராக இருந்தால் கூட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கி, புரிஞ்சுங்களா, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புரிஞ்சுங்களா. இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். இது பழைய திமுக அரசில் எப்படி பண்ணுச்சுன்னா யார் அந்த சாருக்கு இன்னொருக்கு நம்ம விட தெரியாமல் உட்காந்துருக்கோம். புரிஞ்சுங்களா. இன்னைக்கு ஞானசேகரனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, என் பையன் உயிருக்கு ஜெயிலுக்குள்ள ஆபத்துன்னு. ஏன்னா ஒரு அப்பீல் போட்டால் அந்த அப்ரூவல் ஆனால் ஞானசேகரன், புரிஞ்சுங்களா, யார் அந்த சாருக்கு விட தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா. அந்த தெரியக்கூடாதுன்ற நிலைமையில வந்து எல்லா இடத்துலையுமே வேலை செய்கிறது தான் இந்த தீய சக்தி திமுகங்கிறது நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட்.